சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதாக எச்சரித்தும் விற்பனையை கண்ணுக்குட்டி தொடர்ந்ததாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணியிடம் வைக்கலாம். சதீஷ்மணி, எந்த நபர் கண்ணுக்குட்டியிடம் எச்சரித்தார்கள், என்ன எச்சரித்தார்கள், விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்குல 55 பேருக்கு மேல உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் போலீசார் விசாரணை பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்கிறது. அதன்படி இந்த வழக்குல ராமர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி விற்பனை செய்வதற்காக அவருடைய வீட்டில் வைத்திருந்த போது அதனை அவரது தந்தை குடித்திருக்கிறார். குடித்த சில மணித்துளிகளிலேயே அவர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததனால் உடனடியாக ராமருக்கு இது விஷச்சாராயம் என்பது தெரிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய சக வியாபாரிகளான கண்ணுக்குட்டி உள்ளிட்டோரிடம் உடனடியாக செல்போன் மூலம் அழைத்து இது விஷம் கலந்திருக்கு, விஷச்சாராயம், எனவே விற்பனை செய்ய வேண்டாம் என எச்சரித்திருக்கிறார். இதனை மீறிதான் கண்ணுக்குட்டி கிட்டத்தட்ட அவரிடமிருந்த ஒரு 300 லிட்டர் அந்த மெத்தனால் கலந்த சாராயத்தில் கிட்டத்தட்ட 250 லிட்டர் அந்த விஷம் கலந்த அந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை விற்பனை செய்திருப்பதும் போலீசார் விசாரணையில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்துல ராமரோட தந்தை உடனடியாக மயக்கம் அடைந்ததால் அவரை மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிச்சு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்துல ஏற்கனவே விஷம் கலந்திருக்கிறது என்பதை தெரிந்தவுடன் உடனடியாக ராமர் தன்னிடமிருந்து ஒரு 30 லிட்டர் அந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை தரையில் கொட்டி அளித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்துல கண்ணுக்குட்டியும் அவருக்கு செல்போன் மூலமா சொல்லி அழிச்சிரு, இது விஷச்சாராயம் அப்படின்னு சொன்னதுமே ஆனா கண்ணுக்குட்டி கேட்காமல் தன்னிடமிருந்த கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டர் சாராயத்துல 250 லிட்டர் விஷ சாராயத்தை விற்பனை செய்திருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்துல பல்வேறு தகவல்கள் போலீஸ் விசாரணையில தெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி வர நிலையில இது விஷம் என்பது முன்கூட்டியே எச்சரித்தும் கேட்காமல் கண்ணுக்குட்டி விற்பனை செய்ததும் இந்த உயிர் பலிக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.